நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா இப்போ சைலண்டாக ஒரு மிகப்பெரிய கேம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கப்படுது. சீனாவுக்கு டஃப் கொடுக்குவோம், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக் வண்டிகளில் ஒரு புரட்சி கொண்டு வருவோம், கனடா கூட ஒரு மெகா டீல் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இது இந்தியாவோட ஒரு முக்கியமான மூவ் அப்படின்னு பார்க்குறோம். உலகம் முழுக்க இப்போ எலக்ட்ரிக் வண்டி தான் வந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரீன் எனர்ஜி பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கெல்லாம் தேவையான இந்த முக்கியமான ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து சீனா கிட்ட தான் அதிகமாக இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதை முறியடிக்கிறதுக்கு தான் இந்தியா இப்போ கனடா கூட கை கோக்குது அப்படின்னு சொல்றாங்க. கனடாவுடைய பிரதமர் மார்க் ஆண்ட்ரி வந்து மார்ச் மாதம் இந்தியாவுக்கு வராரு அப்படின்னு பார்க்கப்படுது. சரி, இதில் என்ன மேட்ரு? இவர் வராரு, இவங்க டீல் போட போறாங்க, அப்படி என்னப்பா நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாங்க ஃபுல் டீட்டெயில் வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். இந்தியாவோட பெட்ரோல் துறை அமைச்சர் ஹர்பஜன் சிங் பூரி இவர் கனடாவோடைய எனர்ஜி மினிஸ்டர் டிம் ஹாட்சன் கூட ஒரு முக்கியமான மீட்டிங் போட்டிருக்காரு. இதில் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, கனடாவில் இருக்கக்கூடிய முக்கியமான தாதுக்களான இந்த லித்தியம், கோபால்ட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதை எடுக்கிறதுக்கு இந்தியா ஒரு டீமை கனடாவுக்கு அனுப்பியிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற இந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் எந்த ஒரு தேவைக்காகவும் நம்ம ஒரே ஒரு பார்ட்னரை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து இதை காட்டுது. ஏன்னா நம்ம சைனாவை மட்டுமே நம்பியிருக்கோம் இந்த மாதிரி விஷயத்துக்கு. ஒரு சில விஷயத்துக்கு இன்னும் ஒரு சில நாடுகளை மட்டுமே நம்பியிருக்கோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதை இதை காட்டுது. ஏன் இந்தியா இப்போ கனடா பக்கம் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடாவில் இந்த தாதுக்கள் வந்து கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லித்தியம் இருக்கு இல்லையா, இதான் வந்து பேட்டரி உலகத்தினுடைய தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. கனடாவில் லித்தியத்தோட இருப்பு வந்து ரொம்பவே ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது இப்போதைக்கு கணக்குப்படி பார்த்தீங்கன்னா, கனடாவில் சுமார் 9,30,000 மெட்ரிக் டன் லித்தியம் இருப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது உலக இருப்பில் சுமார் 3.4% அப்படின்னு சொல்லப்படுது. இதனால தான் உலக அளவில் கனடா வந்து இந்த விஷயத்தில் 6வது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கோபால்ட்டு. கோபால்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து இந்த எனர்ஜி ஸ்டோரேஜுக்கான கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்டரிகளுக்கு ரொம்பவே அவசியமான இந்த கோபால்ட்டு கனடாவில் சுமார் 2,20,000 மெட்ரிக் டன் வந்து இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. உலக அளவில் கோபால்ட்டோட இருப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கனடா 7வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா யுரேனியம் நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம அங்கேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். யுரேனியத்துக்கு வந்து கனடா வந்து ஒரு ஜாம்பான் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 5,88,000 மெட்ரிக் டன் யுரேனியம் வந்து ரிசர்வ் அவங்க கிட்ட இருக்கு. உலக உற்பத்தியில் 10% அவங்க தான் வச்சிருக்காங்க. கஜகஸ்தானுக்கு அடுத்தபடியாக உலகத்தில் அதிகமாக யுரேனியம் உற்பத்தி பண்ற 2வது நாடு வந்து கனடா தான் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது நிக்கல். அதாவது இந்த ஸ்டீல் மற்றும் பேட்டரியோட ஹீரோ தான் இந்த நிக்கல் அப்படின்னு சொல்றோம். நிக்கல் தாது இருப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கனடா உலக அளவில் 8வது இடத்துல இருக்கு. இவங்க கிட்ட சுமார் 22 லட்சம் மெட்ரிக் டன் நிக்கல் வந்து இருப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது உலக உற்பத்தியில 4% பங்களிப்பு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து இந்த ரேர் எர்த் மினரல்ஸ், ரேர் எர்த் எலிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போதான் அவங்க மெல்ல மெல்ல உள்ள இதில் வந்துட்டு இருக்காங்க பார்க்கப்படுது. ஆனால் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸ், அதாவது இந்த கண்டறியக்கூடிய அளவு பார்த்தீங்கன்னாக்கா சுமார் 15.2 மில்லியன் மெட்ரிக் டன் ரேர் எர்த் ஆக்சைடுகள் வந்து இவங்க நிலத்துக்கு அடியில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மதிப்பீடு சொல்லுது. இது உலக அளவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு பார்க்குறோம். இதனால தான் 2026க்குள்ள சீனாவுக்கு போட்டியாக இவங்க டாப் 10 லிஸ்ட்டுக்குள்ள வேகமாக வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்போ இந்த டீல் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பேட்டரி பற்றின விஷயம் மட்டும்தானா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை. கனடா கிட்ட இருந்து அதிகப்படியான இந்த எல்என்ஜி மற்றும் கச்சா எண்ணெயை வந்து நம்ம வாங்குறதுக்கு பிளான் பண்ணுறோம். கனடா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்ககிட்ட இருக்கிறது வந்து ரொம்ப பாதுகாப்பான எல்என்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லோ கார்பன் கேஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கமிட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல நாடுகள் வந்து எனர்ஜி வாங்கணும் அப்படின்றது தான் வந்து இப்போதைக்கு நம்மளுடைய பாலிசியாக பார்க்கப்படுது. இது கூட இன்னொரு டெக்னாலஜி கொண்டு வராங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன அணு உலைகள், அதாவது ஸ்மால் மாடல் ரியாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஏற்கனவே நம்ம கனடாக்குள்ள முதல் இந்தியாவுக்கு வந்து இந்த ரியாக்டர் டெக்னாலஜியை வந்துட்டு ஷேர் பண்ணதே கனடா தான் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த டெக்னாலஜியும் வந்து இவர் வந்து சேர்க்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்னாலஜியில் அதாவது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக இதை எப்படி வந்து செயல்படுத்துறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இதில் பண்ணுறாங்க. அது போக இந்த ஹைட்ரஜன் மற்றும் பயோஃபியூல்ஸ் எப்படி தயாரிக்கிறதுன்ற மாதிரியான பெரிய பெரிய லிஸ்ட் எல்லாம் இதில் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. சுருக்கமாக சொல்லணும்னா, இந்தியா தன்னோட எதிர்கால எனர்ஜி தேவையை வந்து ஒரு பக்கம் மட்டும் இல்லாமல் எல்லா பக்கமும் பிரித்து வாங்குறதுக்கு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்போ கொஸ்டின் என்னன்னா, உலகத்தில் யார் வேணாலும் மண்ணை தோண்டி இந்த தாதுக்களை வந்து எடுத்துட முடியும். ஆனால் அந்த அழுக்கு மண்ணில் இருந்து ரேர் எர்த் தாதுக்களை தனித்தனியாக பிரித்து எடுக்கக்கூடிய தொழில்நுட்பம், அதாவது இந்த ப்ராசஸிங் டெக்னாலஜி இருக்கு இல்லையா, அது ரொம்பவே சிக்கலானது அப்படின்னு பார்க்குறோம். கனடா கிட்ட இந்த டெக்னாலஜி இருக்கா அப்படின்றது தான் இப்போ கொஸ்டின். கனடாவுடைய சஸ்காச்செவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிசர்ச் கவுன்சில் இருக்குது, அதான் எஸ்ஆர்சின்னு சொல்கிறாங்க. இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா வட அமெரிக்காவிலேயே முதல் முறையாக ஒரு முழுமையான ரேர் எர்த் ப்ராசஸிங் சென்டரை வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இது 2026 செப்டம்பரில் முழுமையாக முடிவடையும் அப்படின்னு போகிறாங்க.
2027 இருந்து இது முழு வீச்சில் இயங்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அவங்க இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மனித தவறுகள் இல்லாமல் தாதுகளை பிரித்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த ரேர் எர்த் மினரல்ஸை பிரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதில் நிறைய இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த கதிரியக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீனா வந்து இதை கொஞ்சம் வந்து கவனக்குறைவாக தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் கனடா அவங்களுடைய புது மெத்தடாலஜி, அதாவது ஹைட்ரோ மெட்டலர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப சுத்தமான மற்றும் பாதுகாப்பான தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத இங்கே சிறப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கப்படுது. இது சீனாவுடைய பழைய முறையை விட ரொம்பவே அட்வான்ஸ்டு அப்படின்னு சொல்கிறோம். இப்போதைக்கு கனடா கிட்ட சீனாவோட அளவுக்கு பிரம்மாண்டமான தொழிற்சாலைகள்லாம் கிடையாது. அதிக அளவில் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி கனடாவிட்ட கிடையாது. ஆனால் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த புது டெக்னாலஜி, அந்த சொந்த தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கானது அப்படின்னு பார்க்குறாங்க. இதனால தான் இந்தியா மற்றும் ஈவன் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கூட கனடா கூட இந்த விஷயத்தில் கை கோர்க்க துடிக்குது அப்படின்னு பார்க்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா சீனா கிட்ட நிறைய குவான்டிட்டி இருக்குது, கனடா கிட்ட அட்வான்ஸ்டு க்ளீன் டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். சரி, இது சீனாவுக்கு ஒரு விதத்தில் செக் வைக்கிற விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செக் வைக்கிற விஷயம் தான். ஏன் அப்படின்னா இந்திய அரசு வெளியிட்ட ஒரு அந்த 2024-25 அது மட்டும் இல்லாமல் 2026 ஆரம்ப கட்ட தகவல் படி பார்த்தீங்கன்னா சில முக்கியமான தாதுகள் வந்து நம்ம 80% மேலே சீனாவை நம்பி தான் இருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். லித்தியம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 82% இறக்குமதி சீனாவில் தான் பண்ணுறோம். அதுதான் வந்து பேட்டரிக்கு தேவை. அடுத்து வந்து இந்த லித்தியம் அயன் பேட்டரியே பார்த்தீங்கன்னா முழுமையாக தயாரிக்கப்பட்ட பேட்டரிகளே கிட்டத்தட்ட 94% நம்ம வந்து சீனாவில் தான் இறக்குமதி செய்கிறோம். ரேர் எர்த் எலிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 80% 90% வந்து சீனாவை நம்பி தான் இருக்கிறோம். சிலிக்கானை பொறுத்த வரைக்கும் சிலிக்கான் எதுக்கு உதவுது அப்படின்னா இந்த செமிகண்டக்டர் மற்றும் சோலார் பேனல் தயாரிக்கிறதுக்கு ரொம்ப தேவை. இதில் 76% வந்து சீனாவை சார்ந்தா இருக்கும். பிஸ்மத் இதில் வந்து 85% வந்து இறக்குமதி நம்ம சீனாவில இருந்து தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ கனடா கூட நம்ம போட இருக்கக்கூடிய இந்த 2026 மெகா பிளான் வந்து சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா சீனாவோட ஆதிக்கம் வந்துட்டு அப்படியே குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கனடா கிட்ட இருந்து வெறும் 2% தான் நம்ம இந்த மினரல்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த புது டீல் மூலமாக அடுத்த 5 வருஷத்தில் நம்ம தேவையில 25-30% வரைக்கும் கனடா கிட்ட இருந்தால் நம்ம இறக்குமதி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லப்படுது. நமக்கு என்னப்பா பிரச்சனை, நீ இங்கேருந்து வாங்குற அங்கேருந்து வாங்குற நிறைய கதையை சொல்லிட்டு இருக்க, நம்ம என்னப்பா ப்ராப்ளம், நம்மளால ஏன்பா எதுவும் பண்ண முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதில் நிறைய சிக்கல் இருக்கு. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கேரளா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடல் மண்ணில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து மோனசைட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த மோனசைட் தாதுல தான் வந்து இந்த விஷயம் இருக்கு. இது வந்து தோரியம் அப்படிங்கிற ஒரு கதிரியக்க தனிமம் அதிகமாக இருக்கு இதுக்குள்ள அப்படின்னு சொல்றாங்க. இதனால இதை தோண்டி எடுக்கிறதும் சுத்திகரிக்கப்படுறதும் ரொம்ப பாதுகாப்பாக செய்யணும்னு சொல்லப்படுது. இதனால அரசாங்கம் இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டா கையாளுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அரசாங்க முன்னுரிமை இது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லப்படுது. என்னன்னா இவ்வளவு நாளா அந்த IREL அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட்னு சொல்லிட்டு அரசாங்கத்தால் கையாளக்கூடிய ஒரு கம்பெனி இருக்கு. இந்த அரசு நிறுவனம் மட்டும்தான் வந்து இதை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பிரைவேட் கம்பெனிகளுக்கு இவங்க அனுமதி கொடுக்கறதில்ல. அதனால வந்து புது டெக்னாலஜி மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வராமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இது டெக்னாலஜி கேப்ன்றது ஆனால் நம்ம அந்த பக்கமே போல, அதனால இதில் நம்ம ஒன்றுமே சாதிக்கல அப்படின்னு பார்க்கப்படுது. அதாவது மணல்ல இருந்து தாதுவை எடுக்கிறது வந்து ஈஸி தான். ஆனால் அந்த தாதுல இருந்து 17 தனிமங்களை தனித்தனியாக பிரித்து எடுக்கிறது அந்த செப்பரேஷன் ரீஃபைனிங் சொல்கிறாங்க. அந்த டெக்னாலஜி நம்மகிட்ட இப்போதைக்கு கம்மி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்மி கிடையாது, இல்லவே இல்லை அப்படின்னு பார்க்கப்படுது. சைனா வந்து கடந்த 30 வருஷமா இதில் கோடிக்கணக்கான ரூபாயை கொட்டி பண்ணி இப்போ அவங்க கிங்காக நிற்கிறாங்க அப்படின்னு பார்க்குறது. சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட யூனிவர்சிட்டியே இருக்குது எர்த்தை வந்து மானிட்டர் பண்ணுறது, எர்த்தை வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்குன்னு பார்க்குறோம். அந்த அளவு அவங்க R&D பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சீனா இன்னைக்கு சும்மாலாம் அந்த மினரல் கிங்கால நான் ஏற்கனவே சொன்னது தான் 30 வருஷம் உழைப்பு வந்து அதில் இருக்குது. ஏகப்பட்ட முதலீடு அவங்க அங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய தாதுக்களை எடுக்க டெக்னாலஜி இப்போதைக்கு இல்லை அப்படின்றது ஒரு கசப்பான உண்மை தான். அதை நம்ம ஏற்றுந்தான் ஆகணும். நம்மகிட்ட ஒன்றும் அந்த விஷயம்லாம் கிடையாது. ஆனால் கனடா கூட போடக்கூடிய இந்த டீல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொழில்நுட்பத்தை நம்மகிட்ட கொஞ்சம் கொண்டு வரதுக்கான வழிவகைகள் செய்யும் அப்படின்னு பார்க்கப்படுது. கூடிய சீக்கிரம் நம்மளும் நம்ம மண்ணில் இருந்து இந்த மாதிரியான லித்தியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. சரி, சீனாவுக்கு பயப்படாமல் இந்தியா இப்போ தன்னோட பாதியை வந்து தெளிவாக அமைக்குது அப்படின்றத இதை காட்டுது. கனடாவும் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் வந்து தேவை. ஏன்னா இந்தியா மாதிரியான ஒரு கன்சூமர் அவங்களுக்கு இருந்தால் தான் அவங்களுடைய பொருட்களை அவங்க ஈஸியாக விற்க முடியும். இந்த பார்ட்னர்ஷிப் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம ஊரில் EV வண்டிகளோட விலை வந்து இன்னும் குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே மக்களே, ஸோ இந்த டெக்னாலஜி ஏன் நம்ம எதுவும் பண்ணலை அப்படின்றதுக்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டீல் மூலிமா நம்ம ஒரு பார்ட்னரை மட்டுமே நம்பி இல்லாமல் பல பேரை வந்து நம்பி வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே, ஸோ கண்டிப்பாக வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நம்புறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, ஜெய்.